டெல்லியில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் பிரேத பரிசோதனையின் போது பெற்றோர் தரப்பு மருத்துவர் உடனிருக்க போலீசார் ஒப்புக்கொண்டுள்ளதாக சொல்கிறார். அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் மேலும் பல விளக்கங்களை தொடர்ந்து கேட்கலாம். மதியழகன், மர்மமான முறையில் மரணமடைந்த முத்துகிருஷ்ணனுடைய மரணத்தில் அவர்களுடைய பெற்றோர் தரப்பு என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருந்தாங்க? அதுல என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு? மரணமடைந்த முத்துகிருஷ்ணனின் தந்தை மற்றும் முத்துகிருஷ்ணனுடைய சித்தப்பா ஆகியோர் இன்று காலை சுமார் 10-15 மணியளவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வருகை தந்தார்கள். தற்பொழுது அவர்கள் அந்த பிண வரையில் அருகேதான் தற்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடன் காவல்துறையினர் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் முத்துகிருஷ்ணனுடைய தந்தை மற்றும் அவருடைய சித்தப்பாவுடன் JNUவில் முத்துகிருஷ்ணனுடன் படித்த மாணவர்கள் மற்றும் சக மாணவர்கள் என பல்கலைக்கழக மாணவர்கள் என சுமார் 60க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு காவல்துறையினரும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து மாணவர்களிடமும் அவருடைய பெற்றோருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் JNU சார்பிலும் இங்கு ஒரு பிரதிநிதி வந்து அவரும் தற்பொழுது மாணவர் சங்க அந்த பிரதிநிதிகளுடன் பேசி வருகிறார். இந்த நிலையில் காலையில் இது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை முத்துகிருஷ்ணனுடைய தந்தை முன்வைத்திருக்கிறார். அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், அந்த முத்துகிருஷ்ணனுடைய மரணமானது மர்மமாக இருக்கிறது. இதில் CBI விசாரணை வேண்டும். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது அதாவது அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது அதை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த பிரேத பரிசோதனை குழுவில் தங்கள் தரப்பு மருத்துவர் இருவரும் உடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கை அனைத்தும் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது மருத்துவமனை தரப்பிலோ அளிக்கப்படவில்லை. அவருடைய முத்துகிருஷ்ணனுடைய தந்தையானது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆனால் இந்த கோரிக்கை அனைத்தும் காவல்துறையினரிடம் தெரிவிக்கப்பட்டது. அதுவரை தாங்கள் அந்த பிரேத பரிசோதனைக்கு ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு முன்பாக முத்துகிருஷ்ணன் தந்தையிடம் காவல்துறை தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்பொழுது காவல்துறையினர் முக்கியமாக தெரிவித்தது என்னவென்றால், முத்துகிருஷ்ணனுடைய அந்த உடல் பிரேத பரிசோதனையை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய தாங்கள் ஒப்புக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் உடல் பரிசோதனையை செய்யும் அந்த மருத்துவர் குழுவை பொறுத்தவரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவினை அமைக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களது தரப்பு மருத்துவர்களை நியமிக்க விரும்பினால் அது தொடர்பாக உடனடியாக தெரிவிங்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அது தொடர்பாக யோசித்து வருகிறோம், எங்களுக்கு ஒரு சிறிது கால அவகாசம் வேண்டும் என முத்துகிருஷ்ணன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. போலீசார் இன்னொரு கேள்வியை முன்வைத்தார்கள். தமிழகத்திலிருந்து உங்களுக்கு மருத்துவர் யாரேனும் வருவார்களா அல்லது டெல்லியிலிருந்தே மருத்துவர் யாரேனும் நீங்கள் நியமிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கும் அவர்கள் சிறிது நேரம் கால அவகாசம் கொடுங்கள், நாங்கள் அது குறித்து விரைவில் ஆலோசித்து முடிவெடுத்து சொல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கோபால், முத்துகிருஷ்ணனுடைய மரணம் தொடர்பாக அவருடைய பிரேத பரிசோதனை குறித்து அவருடைய பெற்றோர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே நடைபெற்ற அந்த தகவல்கள் குறித்து சொன்னீங்க. தொடர்ந்து அந்த தெற்கு காவல்துறை இணை ஆணையர் ஈஸ்வர் சிங் தலைமையில் அந்த மரணத்தில் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த விசாரணையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? முத்துகிருஷ்ணனுடைய வழக்கை டெல்லி தெற்கு பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். வசந்த் விகார் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதி தான் அந்த JNU பல்கலைக்கழகமும் அவர் தற்கொலை செய்து கொண்ட முனிர்கா விகார் பகுதியும் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை 10:30 மணி அளவில் தெற்கு காவல்துறையினுடைய அலுவலகத்தில் தெற்கு காவல்துறை இணை ஆணையர் ஈஸ்வர் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் குறிப்பிட்ட முக்கிய விஷயங்கள், இந்த முத்துகிருஷ்ணனுடைய தற்கொலையானது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமானது என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல், நாங்கள் தகவல் அறிந்து உள்ளே சென்று முத்துகிருஷ்ணனை மீட்ட பொழுது அங்கு அவருடைய அறையில் எந்த விதமான இந்த தற்கொலை தொடர்பான எந்தவித கடிதங்களோ அல்லது வேறு எந்த விதமான ஆவணங்களையும் இதுவரையும் தாங்கள் கைப்பற்றவில்லை என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முத்துகிருஷ்ணனுடைய செல்பேசியினுடைய அந்த தொடர்புகள், அவருக்கு வந்த தொலைபேசிகள், அவர் மற்றவர்களுக்கு செய்த அந்த தொலைபேசிகள், அந்த குறுந்தகவல்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு தாங்கள் விசாரணை தற்பொழுது நடத்தி வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றபடி இதில் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, யாரேனும் சந்தேகிக்கிறார்களா என்பது போன்ற ஒரு கருத்தினையும் இதுவரை அவர்கள் விசாரிக்கவில்லை. இது தொடர்பாக அவர்கள் இதுவரை ஒரு கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்த முத்துகிருஷ்ணனுடைய தந்தையை காவல்துறையினரை விசாரிக்க முற்பட்டனர். ஆனால் தற்பொழுது அவர்களுடைய, அதாவது முத்துகிருஷ்ணன் தந்தை
தந்தையுடன் உடன் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் மாணவர்கள் தரப்பு தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், முத்துகிருஷ்ணனுடைய தந்தை தற்பொழுது மிகவும் ஒரு சோக நிலையில் இருக்கிறார். அவரால் வாயை திறந்து பேசக்கூடியாத ஒரு நிலை கூட இருக்கிறது. இந்த நிலையில் அவரிடம் இது தொடர்பான கேள்விகளை எதுவும் கேட்பது நன்றாக இருக்காது. எனவே நீங்கள் விசாரணை நடத்த வேண்டுமானால் சிறிது நேரம் கழித்து நடத்துங்கள் என்று மாணவர்கள் தரப்பிலும் அதே போல அவனுடைய உறவினர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் முத்துகிருஷ்ணனுடைய தந்தையிடம் எந்த விதமான விசாரணையும் தற்பொழுது வரை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தொடர்பாக வழக்கு, அதாவது சிஆர்பிசி 174 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது தெற்கு டெல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கோபால், மர்மமான முறையில் மரணமடைந்த முத்துகிருஷ்ணனுடைய அந்த குணநலங்கள் குறித்து, இந்த சம்பவம் குறித்து அவரோடு பழகிய தோழர்கள் மற்றும் சக மாணவர்கள் ஏதேனும் கருத்துக்கள் பதிவு செஞ்சிருக்காங்களா? முத்துகிருஷ்ணனுடைய இந்த மரணம் கேள்விப்பட்டதை தொடர்ந்தே அவரினுடைய அந்த நண்பர்களுடைய இல்லத்திலும் சரி, பல்கலைக்கழக வளாகத்திலும் சரி நேற்றே நண்பர்கள் கூடியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முத்துகிருஷ்ணனுடைய உடலானது அவர் தற்கொலை செய்து கொண்ட இடத்திலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வரும் வரையிலும் அவர்களுடைய நண்பர்கள் உடன் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு முழுவதுமே தற்பொழுது அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணவரையில் நேற்று இரவு முழுவதுமே நண்பர்கள் காத்திருந்திருக்கிறார்கள். தற்பொழுதுமே சுமார் ஒரு 60க்கும் மேற்பட்ட அவர் உடன் பயின்ற மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக சக மாணவர்கள் என அனைவரும் தற்பொழுது உள்ளே கூடியிருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மருத்துவர்கள், அதாவது முத்துகிருஷ்ணனுடைய உடல் பிரேத பரிசோதனையின் பொழுது மருத்துவர்கள் உடன் இருக்க வேண்டும் என்பது அவரினுடைய பெற்றோர்கள் தரப்பினுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க உறுப்பினர்களும் இதே கோரிக்கையை தான் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது பிரேத பரிசோதனையின் பொழுது எய்ம்ஸ் அமைக்கும் மருத்துவ குழுவினருடன் தங்கள் சொல்லும் ஒரு மருத்துவரையும் 2 மருத்துவரையும் வைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து முத்துகிருஷ்ணனுடைய உடலானது சேலத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட வேண்டும். அங்கு மாணவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் அந்த மாணவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே, அதாவது முத்துகிருஷ்ணனுடைய இந்த மரணத்தை கேள்வி அறிந்து அவர்கள் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே ஒரு சோகத்துடன் தான் இங்கு காட்சியளிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனைவரும் பேசிக்கொள்ளும்போது கூட நேற்று மாலை, அதாவது நேற்று மதியம் வரை எங்களுடன் தான் மிகவும் சந்தோஷமாக ஹோலி கொண்டாடி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் படிப்பு குறித்து தான் அவர் நேற்று அதிகம் பேசி இருப்பதாக ஒரு மாணவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது நாங்கள் கூட மற்ற ஒரு கேளிக்கை கொண்டாட்டங்களில் இருந்த பொழுது முத்துகிருஷ்ணன் மட்டும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய தேர்வு மற்றும் படிப்பு குறித்து அவர் அதிக நேரம் பேசியிருக்கிறார். அப்பொழுது கூட சக மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், அதற்கெல்லாம் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, தற்பொழுது நாம் சிறிது நேரம் அதாவது ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபடலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். முத்துகிருஷ்ணன் இருப்பினும் தொடர்ந்து படிப்பு குறித்தே தான் அவர் அதிக நேரம் நேற்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு தொடர்ந்து படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தில் இருந்த மாணவன், மிகவும் உற்சாகமாக ஹோலி கொண்டாடிய மாணவன் தற்பொழுது எங்களிடம் இல்லை என்ற ஒரு சோகத்தை அவர்கள் தொடர்ந்து கண்ணீருடன் பேசி வருகிறார்கள். கோபால், மதியழகன், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவர் முத்துகிருஷ்ணனுடைய மர்ம மரணம் தொடர்பாக தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கலந்த நிலைகளை பதிவு செய்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.